ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கோடிஜிட் ஐபிஓ பத்தி டீடைல்ஸ் பார்க்க போறோம். அந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்கு, இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இதுல வந்து கிரிக்கெட்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய விராட் கோலியும் அவங்களோட ஒய்ஃப் அனுஷ்காவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி அவங்க எவ்வளோ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்திகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோ டிஜிட் ஐபிஓ பார்த்தி இந்தியன் கிரிக்கெட்டர்ல விராட் கோலி அவங்க எவ்வளோ ஷேர் வச்சிருக்காங்கன்னா 2,66,667 ஷேர்ஸ் இவங்க வச்சு ஒய்ஃபான அனுஷ்கா சர்மா ஆக்டர் 66,667 ஷேர்ஸ் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில வச்சு. கோ டிஜிட் ஐபிஓ பார்த்தி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஐபிஓ இன்னைக்கு தான் ஓபன் ஆச்சு. ஐபிஓ ஓபன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 258ல இருந்து 272 இருக்கு. இந்த கம்பெனியோட ஆஃபர் ஃபார் சேல் 5,47,66,392 ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த கம்பெனியோட ஃப்ரெஷ் இஷ்யூ பாத்தீங்கன்னா 1,125 கோடிக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றாங்க. இந்த கம்பெனியோட மெயின் எய்ம் என்னன்னா, அவங்களோட ப்ராஜெக்டுக்காக அதோட ஆபரேஷனுக்காக இந்த ஐபிஓவை வெளியிட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓபன் டேட் பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே மே 15க்கு தான் ஓபன் பண்றாங்க. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆகிறது பாத்தீங்கன்னா ஃப்ரைடே மே 17 அன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த கோ டிஜிட் ஐபிஓ ஏர்ன் பண்ணது பாத்தீங்கன்னா 1,176 கோடிக்கு ஆங்கர் இன்வெஸ்டார் மூலம் டியூஸ்டே அன்னைக்கு இவங்க ஏர்ன் பண்ணதா ஒரு செய்தி சொல்றாங்க. ஆங்கர் இன்வெஸ்டாருக்கு இந்த கம்பெனி இஷ்யூ பண்ண ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 4,32,57,009 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆங்கர் இன்வெஸ்டாருக்கு அவங்களோட பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 272க்கு இஷ்யூ பண்ணி. இதுல பார்ட்டிசிபேஷன் பண்ண ஆங்கர் இன்வெஸ்டார் யாரெல்லாம் ஃபிடிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், கோல்ட்மேன் சாக்ஸ், ஏசிஎம் குளோபல் ஃபண்ட், ஐடிபிஎல், இன்வெஸ்கோ இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், கஸ்டோடி பேங்க் ஆஃப் ஜப்பான், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், அசோகா ஒயிட் ஓக் மியூச்சுவல் ஃபண்ட், மலபார் மியூச்சுவல் ஃபண்ட், இவங்கெல்லாம் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியோட சப்ஸ்கிரிப்ஷனை புக் பண்ணியிருக்காங்க. நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த கம்பெனியோட ஐபிஓ கோ டிஜிட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 258ல இருந்து 272க்கு இஷ்யூ பண்றாங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 10 ரூபாய். இந்த லாட் சைஸ் ஃபார் த ஐபிஓ பாத்தீங்கன்னா 55 ஈக்விட்டி ஷேர்ஸ் லாட் சைஸ் வச்சிருக்கு. கோ டிஜிட் ஐபிஓ 2,615 கோடிக்கு இஷ்யூ பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 75% இஷ்யூ சைஸ் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு 75% ரிசர்வ் பண்ணி, பாக்கி 15% நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு ரிசர்வ் பண்ணி, ரிமைனிங் இருக்க 10% நமக்கு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இந்த கோ டிஜிட் இன்சூரன்ஸ் கம்பெனி என்னென்ன இன்சூரன்ஸ் கவர் பண்றாங்கன்னா, ஹெல்த் கேர், லைபிலிட்டி, ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், டிராவல் இன்சூரன்ஸ், மரைன் இன்சூரன்ஸ், ஆட்டோ இன்சூரன்ஸ், இந்த எல்லா இன்சூரன்ஸுக்கும் அவங்க கிளைம் பண்றதுக்கு இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யாரெல்லாம் காமேஷ் கோயல், கோ டிஜிட் இன்ஃபோ ஒர்க் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். கோ டிஜிட் கம்பெனில கிரிக்கெட்டர் ஸ்டார் விராட் கோலி 2 கோடி மதிப்பிலான ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது 2020ல 2,67 லட்சத்துக்கு மதிப்பிலான ஷேர்ஸ் 2020ல விராட் கோலி வாங்கியிருக்கதா ஒரு செய்தி சொல்றாங்க. அதே நேரத்துல அவங்களோட ஒய்ஃப் ஆக்டர்ஸ் அனுஷ்கா சர்மா 50 லட்சத்துக்கு பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமா இந்த ஷேரை வாங்கியிருக்கதா செய்தி சொல்லப்படுகிறது. கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஐபிஓட பினான்சியல் பாத்தீங்கன்னா அதோட டிசம்பர் 2023ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 129 கோடியா இருக்குன்னு ஒரு தகவலை சொல்றாங்க. அவங்களுடைய ரெவன்யூ பாத்தீங்கன்னா 130 கோடி இருக்குன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த ஐபிஓ ஓபன் ஆகிறது பாத்தீங்கன்னா 15 மே அன்னைக்கு, க்ளோஸ் ஆகிறது 17 மே. பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 258ல இருந்து 272 வரைக்கும் செட் பண்ணிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேலுக்கு 5,46,66,392 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃபர் ஃபார் சேல் இவங்க வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ ஷேர்ஸோட ஒர்த் பாத்தீங்கன்னா 1,125 கோடிக்கு மதிப்பிலான ஃப்ரெஷ் இஷ்யூ ஷேர்ஸ் வெளியிடுறாங்க. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் எப்பன்னா 21 மே அன்னைக்கு அலாட்மெண்ட் பண்ண போறாங்க.
சப்போஸ் இந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அது உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகலைன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகக்கூடிய டேட்டும் டிமேட் அக்கௌண்ட்ல எப்போ ரீஃபண்ட் ஆகும்னா 22 மே அன்னைக்கு ரீஃபண்ட் ஆகும்னு ஒரு செய்தி சொல்றாங்க. லிஸ்டிங் டேட் பாத்தீங்கன்னா 23 மே அன்னைக்கு லிஸ்டிங் டேட் ஆகும்னு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஓடிஜிட் ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பார்த்து 23% இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆனதா பிஎஸ்சி டேட்டா தரப்புல சொல்றாங்க. அதாவது நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 15% சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கதாகவும் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் 1.05% சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கதாகவும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இல்ல புக் பண்ணல அப்படின்னு செய்தியை சொல்றாங்க. விராட் கோலி, அனுஷ்கா சர்மா இவங்கெல்லாம் எவ்வளவு இந்த கோ டிஜிட் ஐபிஓ மூலியமா எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க ஒரு செய்தி சொல்றாங்க. அதை இப்ப பாப்போம். இந்தியன் கிரிக்கெட்டர் விராட் கோலி ஹோல் 2,66,667 ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல அவங்களோட ஒய்ஃப் அனுஷ்கா சர்மா 66,667 ஷேர்ஸ் போத் செலிபிரிட்டிஸ் அவங்களோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 75 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஐபிஓ பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 258ல இருந்து 272க்கு தான் பண்ணிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 197 ரூபாய் அவங்களுக்கு ஒரு ஷேருக்கு லாபம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூலியமா பாத்தீங்கன்னா அனுஷ்கா சர்மா 66,667 ஷேர்ஸ் 75 ரூபாய்க்கு வாங்கி. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 50 லட்சத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அரௌண்ட் அவங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு லாபம் வர வாய்ப்பு அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. இந்த செபி மூலியமா இந்த கம்பெனி கோ டிஜிட் ஐபிஓ அப்ளை பண்ணும்போது ஹார்கட்பி அப்படின்னு ஒரு அறிக்கையை இவங்க வெளியிடணும். அந்த கம்பெனி மூலியமா அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபுல் டீடைல்ஸ், அதாவது ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுவாங்க. அதுல அந்த கம்பெனி லாஸ் பண்ணிட்டு இருக்க ஃபியூச்சர்ல அதோட ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது, லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில செய்தி சொல்றாங்க. அது இல்லாம நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா கஸ்டமர் அதோட கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல இந்த கம்பெனிலாம் அதிகமான லாஸை சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இப்ப இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியத்தை நம்ம பார்க்கலாம். எவ்வளவு கிரே மார்க்கெட் பிரீமியம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். எல்லா ஐபிஓட கிரே மார்க்கெட் பிரீமியத்தை எதுல பார்க்கணும்னா இன்வெஸ்டார் கெயின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல போய் நீங்க பாத்தீங்களா அந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு ஆயிருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம்லாம் என்னன்னா உதாரணத்துக்கு இப்ப கோ டிஜிட் கம்பெனி ஐபிஓல வரதுக்கு முன்னாடியே வெளியில தேர்ட் பார்ட்டி, இப்ப உதாரணத்துக்கு அந்த கம்பெனியோட ஷேர் 100 ரூபாய் நான் தரேன், 100 ரூபாய் பிரைஸ் பேண்ட்ல 100 ஷேர் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தேர்ட் பார்ட்டிக்கு விற்கிறது. ஆனா அவங்களோட ஐபிஓ பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு. அப்ப அவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு 100 ஷேர் வாங்கலாங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய லாபம் வாங்கல ஷேர்ஸ் அவங்களுக்கு ஐபிஓல வாங்கி வித்தாங்களா 20,000 ரூபாய்க்கு கிடைக்க லாபம் இருக்கு. இதைதான் கிரே மார்க்கெட் பிரீமியம் சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளா கிரே மார்க்கெட் பிரீமியம்லாம் என்ன, தேர்ட் பார்ட்டிக்கு அவங்களோட கம்பெனியோட ஷேர்ஸ் விற்கிறது தான் கிரே மார்க்கெட் பிரீமியம் சொல்லுவாங்க. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு லிஸ்டிங் கெயின் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்கன்னா 32ல தான் இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கோ டிஜிட் ஜெனரல் ஐபிஓ பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் மற்ற ஐபிஓவோட கம்பேர் பண்ணும்போது 32 தான் இருக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம். எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா பிரைஸ் பேண்ட் 272. ஆனா எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பாத்தீங்கன்னா 304 வரைக்கும் ட்ரேட் ஆகலாம். லிஸ்ட் ஆகும் போது அதோட பிரைஸ் 272ல இருந்து 304 ட்ரேட் கணிக்கப்படுகிறது. அதாவது ஒரு 11-12% தான் கெயின் ஆகும் இதுல சொல்றாங்க. கம்பெனியோட ஐபிஓ சைஸ் பாத்தீங்கன்னா கோ டிஜிட் ஐபிஓ பாத்தீங்கன்னா 2,616 கோடிக்கு ஐபிஓ சைஸ் அதிகம். ஆனா கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இதையும் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா வேணாமான்னு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய பினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்க ஏதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய பினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.